நண்பர்களே, தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பதை டாக்டர் ஜோசப் மர்ஃபி எழுதியுள்ளார். விழிப்புணர்வு மனது மற்றும் ஆழ்மனது ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாடு என்ன? ஆழ்மனது எவ்வாறு செயல்படுகிறது? ஆழ்மனதின் சக்தியை எவ்வாறு அதிகரிப்பது? போன்ற அனைத்து தலைப்புகளையும் இந்த காணொளி மூலம் நாம் புரிந்து கொள்வோம். விழிப்புணர்வு மனதும் ஆழ்மனதும் என்றால் என்ன? விழிப்புணர்வு மனது மொத்த மூளையில் 10% மட்டுமே ஆகும். இதில் பின்வருபவை அடங்கும்: விருப்ப சக்தி, ஞாபக சக்தி, தர்க்க சக்தி, ஆழமான சிந்தனை. ஆழ்மனது மொத்த மூளையில் 90% ஆகும். இதில் பின்வருபவை அடங்கும்: பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், உணர்ச்சிகள், எதிர்வினைகள், வலுவான நினைவகம், உள்ளுணர்வு. விழிப்புணர்வு மற்றும் ஆழ்மனது என்றால் என்ன? அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்று ஜோசப் மர்ஃபி இந்த புத்தகத்தில் கூறுகிறார். நாம் சரியான முறையில் பிரார்த்தனை செய்தால் நம் பிரார்த்தனை எப்போதும் பலனளிக்கும். ஆனால் நம் அனைவருக்கும் ஏன் பிரார்த்தனை பலனளிப்பதில்லை? ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே விஷயத்தில் முழு மனதுடன் கவனம் செலுத்துவதில்லை, மேலும் சரியான நுட்பத்தை பின்பற்றுவதும் இல்லை. அதனால்தான் நம் பிரார்த்தனை பலனளிப்பதில்லை. உங்கள் பிரார்த்தனைகள் உங்கள் உள்நம்பிக்கைக்கு ஏற்ப உங்களுக்கு பதிலளிக்கின்றன. உங்கள் விருப்பமே ஒரு பிரார்த்தனை. நீங்கள் ஆழ்மனதை அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் மாயாஜாலம் நடக்கும். இந்த மாயாஜாலம் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். நமது ஆழ்மனது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நீங்கள் கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத சக்திகள் அதில் உள்ளன. ஏன் ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறான், இன்னொருவன் தோல்வி அடைகிறான்? ஏன் ஒருவன் மிகவும் பணக்காரனாக இருக்கிறான், இன்னொருவன் ஏழையாக இருக்கிறான்? ஏன் ஒருவன் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறான், இன்னொருவன் மிகவும் நோயால் பாதிக்கப்படுகிறான்? இந்த கேள்விகள் உங்கள் மனதில் இருந்தால் இந்த புத்தகம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்குள்ளே உள்ள புதையலை எவ்வாறு தேடுவது? உங்களுக்குள் ஒரு பெரிய புதையல் மறைந்துள்ளது. நீங்கள் உங்கள் கண்களை திறந்து பார்க்க வேண்டும். ஒரு இரும்புக் கம்பியை நாம் காந்தமாக்கினால் அது தன் எடையை விட 10 மடங்கு அதிக எடையை தூக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். அதே சமயம் இரும்பிலிருந்து அதன் காந்த சக்தியை நாம் நீக்கிவிட்டால் அது ஒரு இறகை கூட தூக்க முடியாது. இதுவே நமக்கும் நடக்கிறது. காந்த சக்தி கொண்டவர்கள் நம்பிக்கையுடன் இருப்பார்கள். காந்த சக்தி இல்லாதவர்கள் தங்களை பற்றி சந்தேகம் கொள்வார்கள். தங்கள் பாரத்தை கூட தாங்க முடியாமல் இருப்பார்கள். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உங்கள் உள்ளே இருக்கும் சக்தி வாய்ந்த ஆழ்மனதில் உள்ளது. நமது ஆழ்மனது மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் உலகின் மிகவும் செல்வந்தனாகவும் வெற்றிகரமான மனிதனாகவும் ஆக வேண்டும் என்று உங்கள் இதயத்திலும் மனதிலும் ஆழமாக பதித்துக் கொண்டால் உங்கள் ஆழ்மனது உங்களுக்காக ஒரு பாதையை உருவாக்கத் தொடங்கும். ஆழ்மனது என்றால் என்ன என்று அனைவரும் நினைக்கிறார்கள். உங்கள் கேள்வி சரியானது. ஆழ்மனது என்பது நமது அசேதன மூளை. இது உங்கள் சுவாசம், இதயத் துடிப்பு, இரத்த ஓட்டம் மற்றும் அனைத்து ஆழமான செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது. இப்போது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், உங்கள் ஆழ்மனதால் உங்களை உயிருடன் வைத்திருக்க முடிந்தால் அது உங்கள் மனதில் எடுத்த முடிவுகளையும் நிறைவேற்ற முடியும். நாங்கள் உங்களுக்கு எளிமையான மொழியில் சொல்கிறோம். நீங்கள் முதலில் உங்கள் இலக்கை முடிவு செய்யுங்கள். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உலகின் பணக்காரன் அல்லது மிகப்பெரிய தொழிலதிபர் ஆவது. இந்த செய்தியை உங்கள் ஆழ்மனதிற்கு அனுப்பும் நுட்பத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. உங்கள் ஆழ்மனது உங்கள் உடலை கட்டுப்படுத்துகிறது. அது உங்கள் செயல்களையும் கட்டுப்படுத்த முடியும். அதனால்தான் உங்கள் ஆழ்மனது உங்களை வேலை செய்ய வைக்கும். உங்கள் மனதின் குரலை கேளுங்கள் என்று பலர் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மனதின் குரல் என்றால் உங்கள் ஆழ்மனதை உங்கள் நண்பனாக்கிக் கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் எதை விரும்பினாலும் அதை அடைய முடியும். உங்கள் ஆழ்மனதின் சக்திகளை பயன்படுத்தி மிகவும் கடினமான தேர்வையும் எளிதாக தேர்ச்சி பெறலாம். ஆழ்மனது உங்கள் கவனத்தையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும். மூளையை புரிந்து கொள்ள அதை 2 பகுதிகளாக பிரித்தால் அவற்றின் பெயர்கள் விழிப்புணர்வு மனது மற்றும் ஆழ்மனது. விழிப்புணர்வு மனது உங்கள் தர்க்க ரீதியான மூளை. இது புரிதலின் அடிப்படையில் செயல்படுகிறது. உங்கள் விழிப்புணர்வு மனது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. உங்கள் ஆழ்மனது உங்கள் தன்னியக்கச் செயல்களை கட்டுப்படுத்துகிறது, அதாவது நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத செயல்களை. விழிப்புணர்வு மனது உங்கள் மூளையின் 10% சக்தியை கொண்டுள்ளது. மேலும் உங்கள் ஆழ்மனது
90% சக்தியை கொண்டுள்ளது. இங்குதான் மக்கள் தவறு செய்கிறார்கள். படிப்பில் சிறந்து விளங்குபவர்கள் அல்லது மிகவும் வெற்றிகரமானவர்கள் விழிப்புணர்வு மனதும் ஆழ்மனதும் இரண்டையும் பயன்படுத்துகிறார்கள். அதாவது 100%. படிப்பிலும் தொழில் வாழ்க்கையிலும் பலவீனமாக இருப்பவர்கள் விழிப்புணர்வு மனதையே மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். அதனால்தான் அவர்கள் வெற்றி பெறுவதில்லை. உங்கள் மூளை எவ்வாறு செயல்படுகிறது? விழிப்புணர்வு மனது நமது 5 புலன்களிலிருந்து தகவல்களை எடுத்து விஷயங்களை அனுபவித்து முடிவுகளை எடுக்கிறது. ஆனால் ஆழ்மனது எந்த முடிவும் எடுப்பதில்லை. அது விழிப்புணர்வு மனதின் முந்தைய நம்பிக்கைகள், அனுபவங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை பின்பற்றியே செயல்படுகிறது. ஆலோசனையின் சக்தி உங்கள் ஆழ்மனது மிகவும் உணர்ச்சிவசப்படக்கூடியது. அதற்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டால் நீங்கள் இந்த கருத்தை இப்படி புரிந்து கொள்ளலாம். ஆழ்மனது ஒரு பெரிய கப்பல் என்றால் உங்கள் விழிப்புணர்வு மனது அதன் கட்டுப்பாட்டு அதிகாரியாகும். அது எங்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. உங்கள் விழிப்புணர்வு மனது அனைத்து தவறான தகவல்களையும் தர்க்கம் மற்றும் காரணங்களைக் கொண்டு வடிகட்டுகிறது. மேலும் சரியான தகவல்களே நம் ஆழ்மனதிற்குள் செல்கிறது. ஒருமுறை ஒரு பெண் மிகவும் திறமையானவளாக இருந்தாள். அவளுக்கு போட்டி இருந்தது. அவள் மேடைக்கு போக பயந்தாள். அவள் ஏற்கனவே மேடை பயத்தால் தோல்வியடைந்தவள். அதனால் அவள் நேர்மறை உறுதிமொழிகளின் உதவியை நாடினாள். அவள், நான் சிறந்த பாடகி, நான் மேடையில் எனது சிறந்ததை கொடுக்கப் போகிறேன் என்று கூறினாள். இதேபோல் அந்த பெண் மீண்டும் மீண்டும் தன் மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தாள். இதன் விளைவாக அந்த பெண் போட்டியில் முதல் பரிசை பெற்றாள். உங்கள் ஆழ்மனது உங்களிடம் ஒருபோதும் கேள்வி கேட்பதில்லை. மேலும் அதனிடம் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் உள்ளது. நீங்கள் தினசரி சிந்திக்கும் பழக்கமான சிந்தனை அதன் நடுநிலை வடிவமாக உங்கள் ஆழ்மனதில் சேமிக்கப்படுகிறது. அதனால்தான் நீங்கள் எந்த பழக்கத்தையும் அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியாது. இரவில் தூங்குவதற்கு முன் 5 நிமிடங்கள் நேர்மறையான விஷயங்களைப் பற்றி சிந்தியுங்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். விழிப்புணர்வு மனதும் ஆழ்மனதும் இடையே நல்ல தொடர்பு இருக்கும்போது நீங்கள் உங்கள் முழு திறனையும் பயன்படுத்த முடியும். விழிப்புணர்வு மனதையும் ஆழ்மனதையும் முழுமையாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் அடையலாம். ஆனால் நீங்கள் வெற்றி பெற விரும்பும் வேலைக்கு நேரத்தையும் முயற்சியையும் கொடுக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் 2 வகையான உலகங்கள் உள்ளன. ஒன்று உள் உலகம், மற்றொன்று வெளி உலகம். உள் உலகம் என்பது நாம் இரவும் பகலும் சிந்திப்பது. நமது மனதில் ஒரு சண்டை தொடங்குகிறது. நாம் ஒன்றை சிந்திக்கிறோம், ஆனால் இன்னொன்றை செய்கிறோம். ஒரு புதிய பாடல் வெளியானதும் நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் கேட்கிறீர்கள். மேலும் அந்த பாடல் உங்கள் மூளையில் பல நாட்களாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் அதை உங்கள் மனதில் முணுமுணுக்கத் தொடங்குகிறீர்கள். இதுவே உள் உலகம். மற்றொன்று வெளி உலகம். வெளி உலகில் உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர், பள்ளி ஆகியோர் வருகின்றனர். பலர் வெளி உலகத்தை பார்த்து எதிர்வினையாற்றுகிறார்கள். இது ஏன் எனக்கு மட்டுமே நடக்கிறது? எனக்கு ஏன் பதவி உயர்வு கிடைக்கவில்லை? என் அதிர்ஷ்டம் மிகவும் மோசமானது. மற்றும் பல. யார் தங்கள் உள் உலகத்தையும் வெளி உலகத்தையும் புரிந்து கொண்டு தங்கள் விருப்பப்படி அதை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். அவர்கள் 7வது வானத்தில் இருப்பார்கள். மேலும் தங்கள் வாழ்க்கையின் அரசர்களாக இருப்பார்கள். நமது ஆழ்மனது நமக்காக பல அற்புதங்களை செய்ய முடியும். நாம் காலை முதல் இரவு வரை வேலை செய்கிறோம். இரவில் வீட்டிற்கு வந்து ஓய்வெடுத்து உறங்குகிறோம். ஆனால் உங்கள் ஆழ்மனது உறங்குகிறதா? இல்லை. உங்கள் ஆழ்மனது ஒருபோதும் தூங்குவதில்லை. அது 24 மணி நேரமும் உங்களுக்காக வேலை செய்கிறது. நமது இதயம் துடித்து நம்மை உயிருடன் வைத்திருக்கிறது. நமது ஆழ்மனதை நமது ஆன்மா புரிந்து கொள்ள முடியும். இது நேரம் மற்றும் இடத்தை சார்ந்திருக்கவில்லை. இது உங்கள் அனைத்து துக்கங்களையும் வலிகளையும் இந்த நேரத்திலேயே முடிவுக்கு கொண்டு வர முடியும். நாம் மக்களை மயக்கம் செய்வது பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். நிபுணர்கள் யாரை வேண்டுமானாலும் எவ்வாறு எளிதாக மயக்கத்தில் ஆழ்த்துகிறார்கள். நிபுணர்கள் நமது மூளையின் ஆழமான நிலையை கட்டுப்படுத்தி நம்மை முரகா, தற்காப்புக் கலைஞர் அல்லது வேறு எதுவாக வேண்டுமானாலும் மாற்ற முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? நமது ஆழ்மனது நமது நோயை குணப்படுத்த முடியுமா? ஆம், நிச்சயமாக முடியும். சமீபத்திய அறிக்கையின்படி உலகின் சிறந்த மருத்துவர்கள் மற்றும் மேம்பட்ட சிகிச்சைகள் தோல்வியடைந்தன. ஆனாலும்
இந்த அற்புதம் சாத்தியமானது. அந்த அதிசய மீட்பு என்னவாக இருந்தது? ஒரு பணக்கார மனிதன் இருந்தான். அவனது விமானம் விபத்துக்குள்ளானது. அவனது கிட்டத்தட்ட அனைத்து எலும்புகளும் உடைந்து போயின. இனி அவன் குணமாக மாட்டான் என்று அனைத்து மருத்துவர்களும் நம்பிக்கையை இழந்தனர். அவன் இன்னும் சில நாட்களே உயிருடன் இருப்பான் என்று பல மருத்துவர்கள் நம்பினர். ஆனால் அந்த மனிதன் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குள் தான் முழுமையாக குணமாகி விடுவான் என்று ஒரு வலுவான நம்பிக்கையுடன் தன் மனதில் முடிவு செய்தான். அந்த மனிதன் யாருடைய வார்த்தையையும் கேட்கவில்லை. அவன் இரவும் பகலும் அந்த ஒரே எண்ணத்தை தன் மனதில் சொல்லிக் கொண்டே இருந்தான். அவன் கிறிஸ்துமஸ் அன்று எப்படி தன் காலில் நடந்து மருத்துவமனையிலிருந்து வெளியேறுகிறான் என்பதை கற்பனையில் பார்த்தான். அந்த மனிதன் தொடர்ந்து 8 மாதங்களுக்கு அந்த ஒரு நேர்மறையான சிந்தனையை தன் மனதில் வைத்திருந்தான். அவனது ஆழ்மனதில் முழுமையான நேர்மறை சிந்தனையும் அவனது நேர்மறையான அணுகுமுறையும் தெளிவாக இருந்தன. இதன் காரணமாக அந்த மனிதன் கிறிஸ்துமஸ் தினத்தன்று தன் காலில் நடந்தான். 103 எலும்புகள் உடைந்திருந்த ஒருவன் வெறும் 8 மாதங்களில் தன் காலில் நடந்தான். இதுதான் ஆழ்மனதின் சக்தி. இந்த கதையிலிருந்து நீங்கள் ஒரு சிந்தனையில் கவனம் செலுத்தி உங்கள் மூளையின் மாயாஜால சக்திகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். உங்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் விரும்பிய செய்தியை எவ்வாறு அனுப்புவது, அதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி என்று இப்போது நாம் அறிவோம். சக்தி வாய்ந்த எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு பலவீனம் இருக்கும் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை நாம் தெரிந்து கொண்டால் நீங்கள் ஒரு கணினியை உடைப்பது போல உங்கள் சொந்த மூளையை மாற்றி விரும்பிய முடிவை பெறலாம். இந்த மாயாஜால ஆழ்மனதிற்கு இரவில் தூங்குவதற்கு முன் மற்றும் காலையில் எழுந்த பிறகு உங்கள் செய்தியை அனுப்பலாம். தூங்குவதற்கு முன் மற்றும் எழுந்த பிறகு உடனே என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். உங்கள் ஆழ்மன நிலையுக்குச் செய்தி நேரடியாகச் செல்லும்படி உங்கள் மூளையில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தூங்கச் செல்லும்போது கடைசி 5 நிமிடங்கள் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அந்த கடைசி 5 நிமிடங்களில் உங்கள் ஆழ்மனது 95% சுறுசுறுப்பாக இருக்கும். பகல் நேரத்தில் இது 75% மட்டுமே சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால்தான் நாம் நமது மூளையை கடைசி 5 நிமிடங்களில் நிரல் செய்ய வேண்டும். இதன் மூலம் நீங்கள் எதையும் கட்டுப்படுத்தலாம். உங்கள் செய்தியை ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அதை உங்கள் தொலைபேசியில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இதைச் செய்த பிறகு அதை மீண்டும் மீண்டும் ஒலிக்கும் முறையில் போடவும். அதனை இவ்வாறு போட்டவுடன் நீங்கள் தொலைபேசியை ஓரமாக வைத்துவிட்டு 15 முறை ஆழமான சுவாசம் செய்ய வேண்டும். இதன் மூலம் உங்கள் மனம் முழுவதுமாக அமைதியாகி உங்களுக்கு தூக்கம் வரத் தொடங்கும். நீங்கள் தூங்கத் தொடங்கியவுடன் உங்கள் காதுலிகள் மூலம் நீங்கள் பதிவு செய்ததை கேட்கத் தொடங்குங்கள். மேலும் முழுமையாக தளர்வாக உணருங்கள். பதிவை கேட்டுக்கொண்டே உங்கள் செய்தியை ஆழமாக காட்சிப்படுத்த வேண்டும். நீங்கள் தூங்கும் வரை இதைச் செய்ய வேண்டும். அடுத்த நாள் நீங்கள் கவனிக்கும்போது நேற்று இரவு கடைசி 5 நிமிடங்களில் நீங்கள் அளித்த செய்திதான் நாள் முழுவதும் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருப்பதை அறிவீர்கள். ஏன் காட்சிப்படுத்த வேண்டும்? காட்சிப்படுத்தலால் என்ன நடக்கும் என்று பலர் கேட்கிறார்கள். உங்கள் கேள்வி சரியானது. நமது ஆழ்மனது உணர்ச்சிகளின் மொழியை மட்டுமே புரிந்து கொள்கிறது. அது தர்க்கத்தை புரிந்து கொள்ளாது. அதனால்தான் நீங்கள் பார்ப்பதையும் காட்சிப்படுத்துவதையும் உங்கள் ஆழ்மனதால் வேறுபடுத்தி அறிய முடியாது. ஏனெனில் உங்கள் ஆழ்மனது உங்களிடம் கேள்விகள் கேட்பதில்லை. கேள்விகள் கேட்பது விழிப்புணர்வு மனதின் வேலை. அதனால்தான் உங்கள் ஆழ்மனதால் எது உண்மை எது பொய் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் ஆழ்மனது ஒரு குழந்தையைப் போன்றது. நீங்கள் அதற்கு என்ன சொல்கிறீர்களோ அதையே அது செய்யும். பழங்காலத்தில் மக்கள் எவ்வாறு மனதை குணப்படுத்தினர்? அவர்கள் விரைவாக குணமாகி விடுவார்கள். பழங்கால மக்கள் 3 படி சூத்திரத்தை மிகவும் நம்பினர். அந்தச் சூத்திரம் கேளுங்கள், நம்புங்கள், பெறுங்கள். அதாவது நீங்கள் என்ன கேட்க வேண்டுமோ அதை கேளுங்கள். நீங்கள் அதை பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புங்கள். அது உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்று உணருங்கள். எதிர்காலத்தில் அந்த விஷயம் உங்களிடம் இருக்கும். இது எவ்வளவு எளிமையானது என்று நீங்கள் நினைப்பீர்கள். கேளுங்கள், நம்புங்கள், பிறகு நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்வது. விமானம் விபத்துக்குள்ளான பிறகும் தப்பிப்பிழைத்த அந்த அதிசய மனிதன் பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொன்னோம். அந்த மனிதன்
தன் ஆழ்மனையை பயன்படுத்தியதைப் போலவே இந்த 3 படி சூத்திரத்திலும் நீங்கள் ஒரு சிந்தனையிலும் காட்சிப்படுத்தலிலும் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் நிறைவேற்ற விரும்பும் விஷயம் உங்கள் ஆழ்மனதை அடையும் வரை அது ஒரு நாளில் நடக்காது. அதுவரை அந்த விஷயம் நிறைவேற முடியாது. இப்போது நாம் மனதை குணப்படுத்தும் புதிய நுட்பங்களைப் பற்றி அறிவோம். தகவல் இல்லா சிகிச்சை என்றால் என்ன? லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வசித்த ஒரு பெண் கரோனரி ட்ரோம்போசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அவள் சிறையில் இறக்க விரும்பவில்லை. அதனால் அவள் பிரார்த்தனை செய்தாள். நான் எங்கு இருந்தாலும் என் தாயின் அனைத்து ஆசீர்வாதங்களும் என்னுடன் உள்ளன. என் தாய் என்னுடன் இருக்கிறார். என் தாய் என்னுடன் இருக்கும் வரை நான் ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டேன். அந்த பெண்ணின் உடல் அவளது எண்ணங்களின் பிரதிபலிப்பாக இருந்தது. அந்த பெண், என் மனதின் எண்ணங்களை நான் மாற்றிவிட்டால் என் ஆரோக்கியமும் தானாகவே சரியாகத் தொடங்குகிறது என்று எனக்குத் தெரியும் என்று சொன்னாள். சில வாரங்களுக்குப் பிறகு அந்த பெண் குணமாகிவிட்டாள். அவளுக்கு ஒருபோதும் நோய் இருந்ததில்லை என்பது போல குணமாகிவிட்டாள். உங்கள் தாயை நீங்கள் கடவுளாக நம்பினால் உங்கள் ஆழ்மனதிற்கு உங்கள் தாய் கடவுள் போன்றவர். அவர் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி விடுகிறார். உங்கள் தாயிடம் இருக்கும்போது நாம் முழுமையடைந்தது போல உணர்கிறோம். அதேபோல நீங்களும் உங்கள் நம்பிக்கைகளை உருவாக்கலாம். நீங்கள் ஆறா சுத்திகரிப்பு பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இல்லையென்றால் பரவாயில்லை, இதை கவனமாக கவனியுங்கள். ஆறா சுத்திகரிப்பு என்பது உங்கள் அனைத்து எதிர்மறை உணர்வுகளையும் குறைக்கும் ஒரு செயல்முறையாகும். அவர்கள் அப்பாயின்ட்மெண்ட் எடுத்து அக்குப்ரெஷர் மற்றும் நவீன நுட்பங்களின் உதவியுடன் அனைத்து பயனாளிகளின் வலியை குணப்படுத்துகிறார்கள். மனதை குணப்படுத்தும் நடைமுறை நுட்பங்கள் 1. கடந்து செல்லும் நுட்பம். தர்க்க ரீதியாக சாத்தியமான நம் விருப்பங்களை விழிப்புணர்வு மனதால் நாம் ஏற்றுக்கொண்டால் உங்கள் விழிப்புணர்வு மனது அந்த கோரிக்கையை ஆழ்மனதிற்கு அனுப்பி வைக்கிறது. நான் வாழ்க்கையில் மிகவும் வெற்றிகரமானவன், நான் படிப்பில் மிகவும் நல்லவன், அல்லது நீங்கள் விரும்பும் வேறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் விழிப்புணர்வு மனதில் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குப் பிறகு உங்கள் விழிப்புணர்வு மனது உங்கள் மூளையின் மூடியை திறந்து விடுகிறது. அந்த தகவல் உங்கள் ஆழ்மனதை நேரடியாகச் சென்றடைகிறது. பிறகு நீங்கள் அதற்கேற்ப செயல்படத் தொடங்குகிறீர்கள். 2. காட்சிப்படுத்தல் நுட்பம். முதலில் நாம் நமது மனதை அமைதிப்படுத்த வேண்டும். பிறகு நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம் கண்களால் பார்ப்பது போல கண்களை மூடிக்கொண்டு உங்கள் இலக்கை உங்கள் கற்பனையில் பார்க்க வேண்டும். மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் நாம் நம் மூளையில் அதையே பார்க்க வேண்டும். இங்கு ஒரு உண்மை வாழ்க்கை கதையை பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் உங்களுக்கு அனைத்தும் தெளிவாகிவிடும். நிகோலா டெஸ்லா முதலில் எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பையும் தன் மூளையில் முழுமையாக காட்சிப்படுத்துவார். பிறகு அவர் அதே கற்பனையில் 3000 சுழற்சி செய்து அதன் விவரங்களை பார்ப்பார். அதேபோல நீங்களும் மிகவும் தெளிவாக காட்சிப்படுத்த வேண்டும். 3. மனத்திரைப்பட முறை. பழைய தலைமுறையினர் ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்குச் சமம் என்று கூறுவார்கள். அதாவது ஒரு படத்தில் 1000 வார்த்தைகளை புரிய வைக்கும் சக்தி உள்ளது. நீங்கள் எப்படிச் செயல்படுகிறீர்களோ அதுபோலவே நீங்கள் ஆகிவிடுவீர்கள். மனத்திரைப்பட முறை அதிகச் சொத்துக்களை விற்கும் வணிகத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. இது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். முதலில் நாம் நம் மனதில் நம்மை நாமே திருப்திப்படுத்த வேண்டும். நீங்கள் நிர்ணயித்த சொத்தின் விலைதான் வாங்குபவர்களுக்குச் சிறந்த விலை என்று நினைக்க வேண்டும். இதைச் செய்த பிறகு உங்கள் மனதை அமைதிப்படுத்தி சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும். அனைத்து பிரச்சனைகளையும் போக விட்டுவிட்டு நீங்கள் உறக்க நிலைக்கு வர வேண்டும். அதாவது நீங்கள் தூங்கும் நிலைக்குச் செல்ல வேண்டும். உறக்க நிலை உங்கள் மனத்தடைகளை குறைக்கும். இப்போது நீங்கள் சொத்துக்கான காசோலையை காட்சிப்படுத்துங்கள். அந்த காசோலை உங்கள் கைகளில் இருப்பது போல உணருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக உணருங்கள். உங்களுக்கு உங்கள் பணம் கிடைத்துவிட்டது போல உணருங்கள். இப்போது உங்கள் காசோலைக்கு நன்றி கூறுங்கள். ஏனென்றால் தன் வாழ்க்கையில் நன்றியுடன் இருப்பவருக்கு அதைவிட அதிகமாக கிடைக்கிறது. நன்றி இல்லாதவனிடம் உள்ளதையும் பறித்துக் கொள்ளப்படுகிறது. இப்போது நீங்கள் நன்றி என்று கூறி அதை இந்த பிரபஞ்சத்திடம் விட்டுவிடுங்கள். இரவு முழுவதும் நீங்கள் காட்சிப்படுத்தியவை உங்கள் ஆழ்மன பகுதியில் மீண்டும் நினைவுபடுத்தப்படும். நாம் வாழும் வாழ்க்கை வெறும் 10% மட்டுமே. மீதமுள்ள 90% வாழ்க்கையை பற்றி நமக்குத் தெரியாது.
நமது மூளையில் நாமே ஏதாவது மோசமாகச் செய்து கொண்டிருக்கிறோம் என்றும் நமது கவனம் நம்முடைய உள் உலகத்தின் மீதே உள்ளது என்றும் நாம் பலமுறை உணர்ந்திருக்கிறோம். அப்படியானால் நீங்கள் வெளி உலக வாழ்க்கையை வாழ்ந்தீர்களா? ஒருவேளை இல்லை. ஏனென்றால் நாம் நம் சொந்த மூளையில் சிக்கிக் கொள்கிறோம், மேலும் நம் வாழ்க்கை மோசமாக இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் அது அப்படியல்ல. உங்கள் கவனம் உள் உலகில் இருக்கும்போது நீங்கள் உள் உணர்வுகளை உணர்கிறீர்கள். உங்கள் கவனம் வெளி உலகில் இருக்கும்போது நீங்கள் வெளி உலகின் அழகை காண முடியும். விரும்பிய முடிவை பெறுவது எப்படி? வாழ்க்கையில் நமக்கு தேவையானதை எவ்வாறு பெறுவது? நீங்கள் ஒரு வாகனத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் ஓட்டுநரிடம் திசையை மாற்றச் சொல்கிறீர்கள். உங்கள் இந்த முடிவால் ஓட்டுநர் முற்றிலும் குழப்பமடைந்து விட்டார். நீங்கள் உங்கள் இலக்கை அடைவீர்களா? ஒருவேளை இல்லை. ஏனென்றால் நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்பதில் உங்களுக்கு தெளிவில்லை. எழுத்தாளர் கூறுகிறார், நாம் நமது விருப்ப சக்தியை பயன்படுத்தக்கூடாது, நமது கற்பனையை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் அடைய வேண்டிய உங்கள் இலக்கின் முடிவை நீங்கள் காட்சிப்படுத்த வேண்டும். நீங்கள் அதை காட்சிப்படுத்தும்போது உங்களுக்கான அனைத்து பாதைகளும் திறக்கத் தொடங்குகின்றன. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அதை செய்து பாருங்கள். ஆனால் நீங்கள் செய்யும் கற்பனையை தினமும் தொடருங்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் ஒழுக்கத்தின் மூலம் நீங்கள் தொடர்ந்து செயல்படுகிறீர்கள். வேதம் கூறுகிறது, இந்த பூமியில் பிறக்கும் மக்கள் விழிப்புணர்வு மனதையும் ஆழ்மனதையும் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் எதையும் அடைய முடியும். நான் பணக்காரன், நான் உலகின் பணக்காரன் என்று சொல்வதால் மட்டும் நீங்கள் பணக்காரர் ஆக முடியாது. நீங்கள் இந்த உறுதிமொழியை சொல்லும்போது உங்கள் கவனம் பணக்காரர் ஆவதில் செல்கிறது. மேலும் செல்வத்தை ஈர்க்க நீங்கள் விழிப்புணர்வுடன் ஆகிறீர்கள். இந்த உறுதிமொழி உங்கள் மூளையில் புதிய யோசனைகளை உருவாக்குகிறது. இதன் மூலம் நீங்கள் உங்கள் புதிய வணிகத் திட்டங்களையும் புதிய யோசனைகளையும் பெறுவீர்கள். இது உங்களை பணக்காரராக்க முடியும். உங்கள் விழிப்புணர்வு மனது மற்றும் ஆழ்மனது ஆகியவற்றுக்கு இடையே ஏன் ஒரு பெரிய சண்டை தொடங்குகிறது என்று இப்போது நாம் அறிவோம். அதனால்தான் நீங்கள் தினசரி உங்களிடம் இதை கூறுங்கள், நான் தினமும் என் வேலையை மிகச் சிறப்பாகச் செய்கிறேன், நாளுக்கு நாள் நான் பணக்காரனாகிக் கொண்டே இருக்கிறேன். நீங்கள் இந்த உறுதிமொழியை திரும்பத் திரும்பச் சொன்னால் நீங்கள் உங்களிடம் பொய் சொல்வது போல ஒருபோதும் உணரமாட்டீர்கள். நீங்கள் செல்வம், வெற்றி மற்றும் நேர்மறையான விஷயங்களில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்களோ அவ்வளவு நேர்மறையான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருக்கமடைந்து வரும். பணக்காரராவது உங்கள் உரிமை. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும் அனைத்து வசதிகளையும் அனுபவிக்கவும் இந்த பூமியில் பிறந்திருக்கிறீர்கள். நமது பெற்றோர், மகனே, பணத்துக்காக கொலைகள் நடக்கின்றன, பணம்தான் எல்லா தீமைகளுக்கும் வேர் என்று நமக்குச் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. பணத்தின் மூலம் நீங்கள் நல்ல வேலைகளையும் செய்யலாம், கெட்ட வேலைகளையும் செய்யலாம். நீங்கள் அதை மக்களின் நலனுக்காக பயன்படுத்துகிறீர்களா அல்லது குற்றம் செய்ய பயன்படுத்துகிறீர்களா என்பது உங்களைப் பொறுத்தது. நீங்கள் பணத்தை மோசமாக கருதாதீர்கள். நீங்கள் யோசித்துப் பாருங்கள், நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறீர்களா? அனைவரும் இது கேட்க வேண்டிய கேள்வியா என்று சொல்வார்கள். ஒரு எளிய உதாரணம் மூலம் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு பெண் இருக்கிறாள். அவள் சமைக்க மின்சாரத்தை பயன்படுத்துகிறாள். அவளுக்கு மின்சாரம் நல்லது. மற்றொருவர் இருக்கிறார். அவர் மற்றவர்களுக்கு மின்சார அதிர்ச்சி கொடுத்துக் கொள்கிறார். அதனால் மின்சாரம் மோசமாகிவிட்டதா? ஒருவேளை இல்லை. நாம் அதை பயன்படுத்தும் விதம்தான் அதை முடிவு செய்கிறது. மின்சாரம் நடுநிலையானது. நாம் தான் அதை நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ உருவாக்குகிறோம். அதேபோல பணத்தையும் நாம் தான் நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ உருவாக்குகிறோம். சிலர் தங்கள் வருமானத்தில் ஏன் வளர்ச்சியை பெற முடிவதில்லை? ஏனென்றால் மக்கள் தங்களை ஒரு ஊழியர்களாகவே கருதுகிறார்கள். மேலும் அவர்கள் புதிய விஷயங்களில் தங்கள் பணத்தை முதலீடு செய்வதில்லை. அதனால்தான் அவர்களின் வருமானம் நிலையாக உள்ளது. அவர்கள் தங்கள் வருமானத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். மேலும் ஒரு நிலையான வருமான விநியோகத்தை தொடர அனுமதிக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருப்பது உங்களுக்கு அமைதி நிறைந்த மற்றும் அன்பு நிறைந்த வாழ்க்கையை அளிக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் உற்சாகத்துடன் எழுந்து நம்மிடம் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். உங்களுக்கு 2 கண்கள் உள்ளன. கடவுள் உங்களுக்கு 2 கால்களை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு அதுவும் கிடைப்பதில்லை. நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்று யோசியுங்கள். வாழ்க்கையை முழு மனதுடன் வாழ வேண்டும். மேலும்
நீங்கள் இதை ஆழ்மனதை துணையாக்கிக் கொண்டு செய்யலாம். இந்த புத்தகத்தின் எழுத்தாளர் நீங்கள் வெற்றி பெற 3 படிகளை பரிந்துரைத்துள்ளார். 1. முதல் படி, உங்களுக்கு மிகவும் பிடித்த, நீங்கள் விரும்பும் வேலையை செய்யுங்கள். நீங்கள் ஒரு வேலையை முழு மனதுடன் செய்யாதவரை, அதை விரும்பாதவரை, நீங்கள் உங்களை வெற்றிகரமானவராக கருத முடியாது. நீங்கள் உங்கள் வேலையை முழு சிரத்தையுடன் செய்தால், அது உங்கள் வெற்றியை நோக்கி நகர்கிறது. பணக்காரராக இருந்தாலும் சரி, வெற்றிகரமானவராக இருந்தாலும் சரி, எல்லோரும் தங்கள் வேலையை நேசிக்கிறார்கள். அந்த வேலைக்கு அவர்களுக்கு பணம் கிடைக்காவிட்டாலும் அவர்கள் விரும்பும் வேலையை செய்வார்கள். 2. இரண்டாவது படி, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் திறமை பெற வேண்டும். மேலும் அந்த ஒரு துறை மக்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு துறையில் தேர்ச்சி பெறாதவரை நீங்கள் குறிப்பிடத்தக்க எதையும் சாதிக்க முடியாது. 3. மூன்றாவது படி, இந்த படி மிகவும் முக்கியமானது. நீங்கள் செய்யும் வேலையில் உங்களது வெற்றி மட்டும்தான் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டாம். சுயநலவாதியாக நீங்கள் வெற்றி பெற முடியாது. நீங்கள் மற்றவர்களையும் வெற்றியடையச் செய்ய வேண்டும். அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் வெற்றி மனித குலத்திற்கு ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்க வேண்டும். எழுத்தாளர் ஒரு கதையைச் சொல்கிறார். ஒருமுறை ரமேஷ் என்ற 16 வயது சிறுவன் தன்னிடத்தில் வந்தான். நான் ஏதாவது செய்ய முயன்றால் எல்லாவற்றிலும் தோல்வியடைகிறேன் என்று அவன் கேட்டான். நான் ஒரு முட்டாள் என்று நினைக்கிறேன் என்று அந்தச் சிறுவன் சொன்னான். அவன் பள்ளியை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைத்தான். இல்லையென்றால் பள்ளி அவனை வெளியேற்றிவிடும். அச்சிறுவனிடம் தவறாக இருந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடித்ததாக எழுத்தாளர் கூறினார். அது அவனது மனப்பான்மை. அவன் தன்னைத்தானே மிகவும் தாழ்வாக கருதினான். அதனால் மற்ற எல்லா மாணவர்களும் தன்னை விட புத்திசாலிகள் என்று அவன் நினைக்க ஆரம்பித்தான். ஆழ்மனையை பயன்படுத்தி படிப்பில் எவ்வாறு சிறந்து விளங்கலாம் என்று எழுத்தாளர் அந்தச் சிறுவனுக்கு கற்றுக் கொடுத்தார். எழுத்தாளர் அந்தச் சிறுவனுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்தார். அதை அவன் இரவில் தூங்குவதற்கு முன்பும் காலையில் எழுந்தவுடனும் திரும்பத் திரும்பச் சொல்ல வேண்டும். உறுதிமொழி: எனக்குத் தெரியும், என் ஆழ்மனதில் தனித்துவமான சக்திகள் உள்ளன. என் ஆழ்மனதில் நினைவகத்தின் களஞ்சியம் உள்ளது. நான் படிக்கும் மற்றும் கேட்கும் அனைத்தும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. என்னிடம் சரியான நினைவகம் உள்ளது. நான் விரும்பினால் அதை பயன்படுத்த முடியும். என் ஆழ்மனதின் தனித்துவமான சக்தி என் தேர்வுக்காக என்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது. என் ஆசிரியர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். மேலும் எல்லா மாணவர்களும் என்னுடன் நன்றாக பேசுகிறார்கள். சில மாதங்களுக்குப் பிறகு எழுத்தாளருக்கு அந்தச் சிறுவனிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. அதில், ஜோசப் மர்ஃபி அவர்களே, மிக்க நன்றி. இப்போது நான் என் வகுப்பில் முதல் மாணவனாக இருக்கிறேன். அனைவரும் எனக்கு ஆதரவளிக்கிறார்கள், என்னுடன் நன்றாக பேசுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. வேதியியலில் பென்சீனின் வேதியியல் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் அனைவரும் படித்திருப்போம். ஆனால் பென்சீன் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? ஃப்ரைட்ரிச் என்ற வேதியியலாளர் நீண்ட காலமாக பென்சீனின் அமைப்பை புரிந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரால் பென்சீனின் அமைப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு ஆழ்மனதை பற்றி மிகவும் நல்ல அறிவு இருந்தது. அதனால் அவர் தனது செய்தியை தன் ஆழ்மனதில் போட்டார். அதாவது, அவருக்கு பென்சீனின் வேதியியல் அமைப்பு கிடைத்துவிட்டது, மேலும் அனைத்து வேதியியலாளர்களும் அவருக்கு வாழ்த்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. அவர் தனது சிக்கலை ஆழ்மனதிற்கு அனுப்பினார். அதன் பிறகு என்ன நடந்தது? அவர் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு பாம்பு தன்னுடைய வாலையே கடித்துக் கொண்டிருப்பது போன்ற ஒரு குறியீடு தெரிந்தது. அப்போது வேதியியல் பிணைப்பில் நாம் இது போன்ற ஒரு சுழற்சி பிணைப்பை உருவாக்கினால் பென்சீன் வளையம் கண்டுபிடிக்கப்படும் என்று ஃப்ரைட்ரிச் புரிந்து கொண்டார். இதன் மூலம் உங்கள் ஆழ்மனது உங்களுக்காக சிந்தனைகள், திட்டங்கள், ஆரோக்கியம், வானிலை அல்லது வெற்றி, நீங்கள் விரும்பியதை செய்ய முடியும் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள். நாம் ஒரு நாளில் 8 மணி நேரம் தூங்குகிறோம். இது நமது வாழ்க்கையின் 3இல் ஒரு பங்குக்குச் சமம். நமது உடல் உறங்கும்போது ஓய்வெடுக்கிறது. ஆனால் ஆழ்மனதும் அதன் இலக்கு உறுப்புகளும் இரவு முழுவதும் வேலை செய்கின்றன. இரவில் நமது ஆழ்மனது எந்த ஒரு நோயையும் மிக விரைவாக குணப்படுத்துகிறது. ஏனென்றால் அந்த நேரத்தில் நமது விழிப்புணர்வு மனது எந்த தடையையும் விதிப்பதில்லை. பிரார்த்தனை என்பது ஒரு தூக்க வடிவம். காலை முதல் இரவு வரை உங்கள் விழிப்புணர்வு மனது அன்றாட வேலைகளில் ஈடுபட்டுள்ளது. ஒரு கணக்கெடுப்பின்படி
நாம் ஒரு நாளில் 6000 வெவ்வேறு எண்ணங்களை சிந்திக்கிறோம். இது பல உணர்ச்சிகளை உருவாக்குகிறது. நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது உங்கள் பெரும் அறிவுடன் இணைகிறீர்கள். நீங்கள் தூங்கும்போது இதைத்தான் செய்கிறீர்கள். அதனால்தான் பிரார்த்தனை என்பது ஒரு தூக்கம் போன்றது. இது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நல்லது. நமது அன்றாட பழக்கமான சிந்தனையே நமது எதிர்காலத்தை உருவாக்குகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே நாம் நேர்மறையான விஷயங்களை கேட்க வேண்டும், நேர்மறை மேற்கோள்களை படிக்க வேண்டும். இந்த பழக்கமான சிந்தனையின் நரம்பியல் வடிவம் உங்கள் ஆழ்மனதில் உருவாகத் தொடங்கும். மேலும் நீங்கள் வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற முடியும். உங்கள் ஆழ்மனதும் திருமணப் பிரச்சனைகளும் ஆழ்மனதின் சக்திகள் மூலம் நமது வாழ்க்கையில் சரியான வாழ்க்கை துணையையும் நாம் ஈர்க்க முடியும். தவறான நபரை நாம் திருமணம் செய்து கொண்டால் அது நமது வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலும் அன்பு இருக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கைத் துணை உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் புரிந்து கொண்டு நீங்கள் இருவரும் இணைந்து அவற்றை சரி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இக்காலத்தில் பிரிவதும் சேருவதும் நாம் தினமும் ஆடை அணிவதைப் போலவும் கழற்றி எறிவதைப் போலவும் ஆகிவிட்டது. முதலில் உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு எப்படிப்பட்ட துணை வேண்டும்? அவரிடம் என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் உங்கள் கனவுத் துணையை ஈர்க்க முடியும். நமது வாழ்க்கையில் ஆழ்மனதின் உதவியுடன் நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆரம்பத்தில் உள் உலகம் மற்றும் வெளி உலகம் பற்றி பகிர்ந்து கொண்டோம். இது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிரப்பும் சூத்திரம். உங்கள் கவனம் உங்கள் மனதில் ஓடும் எண்ணங்களில் இருக்கும்போது உங்கள் மூளையில் ஓடுவதை நீங்கள் உணர்வீர்கள். உதாரணமாக, என் முகம் ஏன் அழகாக இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இந்த எண்ணத்தால் நீங்கள் மிகவும் மோசமாக உணர்கிறீர்கள். நீங்கள் வெளி உலகில் கவனம் செலுத்தும்போது உங்கள் வாழ்க்கை மோசமாகிறது. யார் முகத்தில் அமிலம் வீசப்பட்டுள்ளதோ நீங்கள் அவர்களை பார்க்கும்போது, கடவுளே, என் முகம் பாதுகாப்பாக இருப்பதால் நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கிறீர்கள். அப்போது நீங்கள் உங்கள் முகத்தை பற்றி நன்றாக உணர்கிறீர்கள். நீங்கள் இதை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இது உங்கள் உள் உலகத்தையும் வெளி உலகத்தையும் விளக்கும் ஒரு உதாரணம் மட்டுமே. உங்கள் கவனம் நல்ல விஷயங்களில் இருக்கும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுக்கு துக்கம் கொடுக்கும் விஷயங்களில் உங்கள் கவனம் இருந்தால் நீங்கள் மோசமாக உணருவீர்கள். உங்கள் ஆழ்மனது மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியது. அதனால்தான் எதிர்மறையான விஷயங்கள் உங்கள் உறவில் கசப்பை புகுத்தலாம். நீங்கள் ஆழ்மனதின் உதவியுடன் உங்கள் உறவுகளை மிகவும் சிறப்பாக உருவாக்கலாம். மக்கள் உங்களைப் பற்றி நன்றாக நினைக்கிறார்கள் என்று நீங்கள் உணர்ந்தால் நீங்களும் அவர்களைப் பற்றி அதே போல சிந்திக்கத் தொடங்குங்கள். நீங்கள் உங்களுக்காகச் சிந்திப்பது போல. மக்கள் உங்களைப் பற்றி நன்றாக உணர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் அவர்களை அதே விதத்தில் நடத்தத் தொடங்க வேண்டும். உங்களுக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் நீங்கள் மக்களுக்கு மரியாதை கொடுங்கள். அப்போதுதான் மக்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். மக்கள் உங்களுடன் நன்றாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்களும் அவர்களுடன் அதே போல நடந்து கொள்ளுங்கள். எழுத்தாளர் கூறுகிறார், ஒரு பழக்கமுடையவர் இருந்தார். அவர் தினமும் காலையில் எழுந்து செய்தித்தாள் படிப்பார். தினமும் அவரது பார்வை அந்த எதிர்மறை தலைப்புச் செய்திகளில் மட்டுமே சென்றது. மேலும் அவர் அதிகாலையிலேயே மோசமாக உணரத் தொடங்கினார். 4 வாரங்களுக்குப் பிறகு அந்த மனிதனின் ஆரோக்கியம் மோசமடைந்தது. இவை அனைத்தும் உங்கள் எதிர்மறை சிந்தனையின் விளைவு என்று மருத்துவர் கூறினார். அதனால்தான் நாம் ஒருபோதும் எதிர்மறை செய்திகளையோ விஷயங்களையோ படிக்கக்கூடாது. மனோபகுப்பாய்வின் நிறுவனர் சிக்மண்ட் பிரைட் கூறினார், உங்களுக்கு அன்பு செய்யத் திறன் இல்லாதவரை நீங்கள் நோயாளியாகவே இருப்பீர்கள், மேலும் இறந்து போவீர்கள். அன்பு என்றால் ஒருவருக்கொருவர் வார்த்தைகளை புரிந்து கொள்வது, நல்ல விருப்பங்கள், ஒருவருக்கொருவர் நம்பிக்கை மற்றும் மரியாதை. நீங்கள் எவ்வளவு அன்பு கொடுக்கிறீர்களோ அதைவிட அதிகமாக அன்பு உங்களுக்கு திரும்பி வரும். கர்மாவின் விதியும் இதைத்தான் நமக்கு விளக்குகிறது. நீங்கள் வெளி உலகில் எதை கொடுக்கிறீர்களோ அதுபோலவே உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே நீங்கள் ஆகிவிடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டுமானால் நீங்கள் மக்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒருவரை மன்னிக்கும்போது உங்கள் எதிர்மறை உணர்வுகள் நேர்மறையை ஈர்க்கின்றன. மேலும் நீங்கள் அமைதியை உணர்கிறீர்கள். இதை ஒரு உண்மை வாழ்க்கை உதாரணத்துடன் புரிந்து கொள்வோம். மகேஷ் என்ற ஒரு நபர் இருந்தார்.
அவர் தினமும் வேலைக்குச் செல்வார், மேலும் தான் மற்றவர்களுக்கு பிடிக்காதவராக இருக்கிறோம் என்று நினைப்பார். ஒருமுறை அவர் வேலை செய்யும் நிறுவனத்தில் தவறுதலாக யாரோ அவரை தள்ளிவிட்டனர். மற்றொருவர் தவறுதலாக மகேஷ் மீது காப்பியை கொட்டிவிட்டார். அன்றிலிருந்து மகேஷ் மற்றவர்களின் எதிர்மறை பிம்பத்தை தன் மனதில் உருவாக்கத் தொடங்கினான். அவன் அப்படி நினைத்தது அவனுடைய ஆரோக்கியத்தை மோசமாக்கிக் கொண்டிருந்தது. உள்ளுக்குள் மோசமாக உணர்ந்து அவன் சோகமாக இருந்தான். அவனுடைய சகாக்கள் அவனுடன் பேசாமல் இருப்பதற்குக் காரணம் அவனது சிந்தனை மட்டுமே. ஆனால் அவன், பரவாயில்லை, அது நடந்துவிட்டது, அந்த நபரின் கவனம் இல்லை, அதனால்தான் காப்பி சிந்தியது என்று நினைத்திருந்தால், இந்த வழியில் மக்களை மன்னிப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் அளிக்கும். எந்த ஒரு நோயாளிக்கும் மக்களை மன்னிப்பது மருந்து போலச் செயல்பட முடியும். யாரை மன்னிப்பது என்று நீங்கள் நினைப்பீர்கள்? எழுத்தாளர் கூறுகிறார், முதலில் உங்களை தாங்களே மன்னியுங்கள். நாம் நம் மனதில் நம்முடைய சொந்த எதிர்மறை பிம்பத்தை உருவாக்குகிறோம். மேலும் அந்த எதிர்மறை பிம்பத்தால் நாம் மோசமாக உணர்கிறோம். நீங்கள் மக்களை மன்னிக்க இந்த உறுதிமொழியை பயன்படுத்தலாம். முதலில் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். பிறகு, நான் அமைதியான மனத்துடனும் நல்ல மனத்துடனும் எல்லோரையும் மன்னிக்கிறேன். அடுத்த முறை நான் அவர்களுடன் நன்றாக நடந்து கொள்வேன். நான் யாருடன் நன்றாக நடந்து கொள்கிறேனோ அவரும் என்னுடன் நன்றாக நடந்து கொள்வார். நான் இப்போது நன்றாக உணர்கிறேன். இந்த உறுதிமொழிகளை கூறும்போது நீங்கள் மிகவும் நன்றாக உணர்வீர்கள். மேலும் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். நமது ஆழ்மனது நமது மனத்தடைகளை எவ்வாறு நீக்குகிறது? நாம் நமது புதிய பழக்கங்களை உருவாக்கவும் பழைய பழக்கங்களை விடவும் கற்றுக்கொண்டால் நாம் நமது முழுத்திறனையும் அடைய முடியும். பழக்கங்கள் எவ்வாறு உருவாகின்றன, அவற்றை நாம் எவ்வாறு முறியடிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்வோம். உங்கள் கெட்ட பழக்கத்தை நீங்கள் விட விரும்பினால் இந்தச் சூத்திரத்தை பயன்படுத்தலாம். தூண்டல், வழக்கம், வெகுமதி. தூண்டல், இது எந்த ஒரு பழக்கத்திற்கும் ஒரு தூண்டுகோலாகும். இந்த தூண்டுகோலால் நீங்கள் உங்களுக்கு பழக்கமான வேலையை செய்கிறீர்கள். வழக்கம், தூண்டுகோல் கிடைத்தவுடன் வேலை செய்வது வழக்கம். ஒரு சாதாரண உதாரணத்தை பார்ப்போம். சிகரெட் பிடிக்கும் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு முதலில் சிகரெட் குடிக்க வேண்டும் என்ற தூண்டுதல் கிடைக்கும். தனியாக இருக்கும்போது அல்லது நண்பர்களுடன் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இந்த தூண்டுகோல் கிடைக்கிறது. வழக்கம் என்பது அந்த மனிதன் சிகரெட் பிடிப்பது. வெகுமதி, சிகரெட் பிடித்த பிறகு அந்த மனிதனுக்கு கிடைத்த வெகுமதி. நிகோடின் அளவு அந்த நபருக்கு சுகத்தை கொடுக்கும் வெகுமதியாகும். மேலும் சிறிது நேரம் நன்றாக உணர வைக்கும். நாம் இந்த முழு சூழ்நிலையிலிருந்தும் விலகி மூளையை திசை திருப்ப வேண்டும். ஆழ்மனதின் உதவியுடன் நாம் எந்த பயத்தையும் எவ்வாறு போக்க முடியும்? சில சமயங்களில் நமக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கிறது. சிலருக்கு இறக்கும் பயம் உள்ளது. சிலருக்கு தங்கள் துணை தன்னை விட்டு பிரிந்து விடுவார்களோ என்ற பயம் உள்ளது. இதை ஒரு சாதாரண உதாரணத்துடன் புரிந்து கொள்வோம். ஒருமுறை ஒரு சிறுவன் நீச்சல் குளத்தின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தான். விளையாடும்போது தவறுதலாக அவன் நீச்சல் குளத்தில் விழுந்துவிட்டான். அன்றிலிருந்து அந்தச் சிறுவன் தண்ணீரைக் கண்டு மிகவும் பயந்தான். பிறகு அந்தச் சிறுவனின் அம்மா அவனை எழுத்தாளரிடம் அழைத்துச் சென்றார். அவர், மகனே, நீ உன் மனதை அமைதிப்படுத்தி ஒரு நிமிடம் ஆழமான சுவாசம் செய். நீ நீச்சல் செய்கிறாய் என்று கற்பனை செய் என்று கூறினார். அந்தச் சிறுவன் கற்பனை செய்யும்போது சிறிது பயந்தான். ஆனால் 2 முறை செய்த பிறகு அந்தச் சிறுவன் சௌகரியமாக உணரத் தொடங்கினான். பிறகு தண்ணீர் மிகவும் குளிராக இருந்தது என்றும் அவனது உடல் தண்ணீரில் மிகவும் லேசானது என்றும் அந்தச் சிறுவன் உணர்ந்தான். இந்த வழியில் அந்தச் சிறுவனின் பயம் நீங்கிவிட்டது. வெறும் 2 மாதங்களில் அவன் நீச்சல் கற்றுக்கொண்டான். இதேபோல நீங்களும் எந்த பயத்தையும் போக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் முழு உற்சாகத்துடன் எப்படி இருக்க முடியும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். நமது உடல் காலப்போக்கில் முதுமையடைகிறது. ஆனால் நமது ஆன்மா முதுமையடைவதில்லை. உங்கள் ஆன்மாதான் ஆழ்மனது. எனவே நீங்கள் தினமும் இந்த உறுதிமொழியை திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொண்டிருங்கள். நான் நாளுக்கு நாள் இளமையாகிக் கொண்டே இருக்கிறேன். மேலும் என் உடலில் அதிக சுறுசுறுப்பு வந்து கொண்டிருக்கிறது. இந்த உறுதிமொழியை தினசரி மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருங்கள். நீங்கள் இந்த புத்தகத்திலிருந்து நிறைய கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். நன்றி.